என்பது வாழ்வின் வழிகாட்டி. இஸ்லாமிய பார்வையில் உண்மைத்தன்மையின் முக்கியத்துவத்தை எடுத்துரைக்க வருகிறார் நம் பள்ளியின் 3ஆம் வகுப்பு மாணவி ஷாஃபியா. இஸ்லாமிய வாழ்வில் உண்மை பேசுதல். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில் கரீம். அம்மா பஅத். அல்லாஹ் கூறுகிறான், யா அய்யுஹல்லதீன ஆமனு தகுல்லாஹ வகூனு மஅஸ்-ஸாதிகீன். உண்மையை பேசுவதுடன் இருங்கள். உண்மை பேசுவது நம்பிக்கையாளர்களின் அடையாளமாக குறிப்பிடப்பட்டுள்ளது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், உண்மை நிச்சயமாக நன்மைக்கு வழிகாட்டும். நன்மையான நிச்சயம் சொர்க்கத்திற்கு வழிகாட்டும். வரும் மனிதர் உண்மை பேசிக்கொண்டே இருப்பார். இறுதியில் அவர் வாய்மையாளர் ஆகிவிடுவார். இதை போன்றே பொய் நிச்சயமாக தீமைக்கு வழிவகுக்கும். தீமை நரகத்திற்கு வழிவகுக்கும். வரும் மனிதர் பொய் பேசிக்கொண்டே இருப்பார். இறுதியில் அவர் அல்லாஹ்விடம் பெரும் பொய்யரென பதிவு செய்யப்பட்டு விடுவார். அறிவிப்பவர் அப்துல்லா பின் மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள். இதன் மூலம் உண்மை பேசுதல் ஒரு முஸ்லிமின் வாழ்க்கை முழுவதையும் வடிவமைக்கும் நற்பண்பு என விளங்க முடிகிறது. உண்மையின் ஆன்மீக நன்மைகள். மன அமைதி. உண்மை பேசும் மனிதன் மனதில் சுத்தமும் தெளிவும் பெறுகிறான். சமூக நன்மை. உண்மை பேசுவது நம்பிக்கையை வளர்க்கிறது. பொய் சமூகத்தில் குழப்பத்தையும் நம்பிக்கையின்மையையும் உண்டாக்குகிறது. அல்லாஹ்வின் அன்பு. உண்மை பேசுவோர் அல்லாஹ்வின் அன்பை பெறுவார்கள். இஸ்லாமிய பார்வையில் உண்மை பேசுதல் என்பது ஒரு முஸ்லிமின் அடிப்படை நற்பண்பாகும். குர்ஆன் நமக்கு உண்மை பேசுவதுடன் இருங்கள் என்று உத்தரவிடுகிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், உண்மை நிச்சயமாக நன்மைக்கு கொண்டு செல்கிறது. நன்மை சொர்க்கத்திற்கு கொண்டு செல்கிறது. உண்மை பேசுவது நம் வாழ்வை ஒளிமயமாக்கும். அது நம் மனதில் அமைதியையும் சமூகத்தில் நம்பிக்கையையும் அல்லாஹ்வின் அன்பையும் தருகிறது. பொய் பேசுதல் தீமையையும் நரகத்தையும் நோக்கி செல்கிறது. எனவே நாம் எப்போதும் உண்மையை பேசி நம் செயல்களில் நேர்மையுடன் வாழ வேண்டும். இதுவே சொர்க்கத்தின் திறவுகோல். அல்லாஹ்வின் மகிழ்ச்சியை பெறும் வழி. பொய் பேசுதல் தீமையையும் நரகத்தையும் நோக்கி செல்கிறது. எனவே நாம் எப்போதும் உண்மையை பேசி நம் செயல்களில் நேர்மையுடன் வாழ வேண்டும். இதுவே சொர்க்கத்தின் திறவுகோல். அல்லாஹ்வின் மகிழ்ச்சியை பெறும் வழி. பொய் பேசுதல் இஸ்லாமில் மிக கடுமையாக தடை செய்யப்பட்டுள்ளது. அது நம்பிக்கையின்மையின் அடையாளமாக கருதப்படுகிறது. உண்மை பேசுவது சொர்க்கத்தின் திறவுகோல். நம் வாழ்வில் ஒவ்வொரு துறையிலும் பேச்சு, செயல், எண்ணம் கடைபிடிக்க வேண்டிய நற்பண்பு. எனவே நாம் எந்த சூழ்நிலையிலும் உண்மை மட்டுமே பேசி சொர்க்கத்தில் உயர்ந்த அந்தஸ்தாகிய ஜன்னத்துல் ஃபிர்தௌஸில் அல்லாஹ் நம் அனைவரும் ஒன்று சேர்ப்பானாக. ஆமீன். வாஹிர் தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். உண்மைத்தன்மையை கடைபிடிப்போம். வாழ்வில் முன்னேறுவோம். இஸ்லாம் கூறும் உண்மைத்தன்மையின் பாதையில் நடந்து வெற்றி பெறுவோம். நன்றி.
மகிழ்ச்சி. நம் குட்டி குழந்தைகளின் இந்த இனிய நிகழ்ச்சிக்கு ஒரு பெரிய கைத்தட்டல் கொடுக்கலாமா? அல்லாஹ் இந்த சிறு மலர்களை அறிவிலும் பண்பிலும் உயரச் செய்யட்டும். ஆமீன். May the message of Surah Baina guides us towards